ஒன்றும் தயாராக இல்லை என்றால் அஹ், இந்த மகாவிலாசத்திற்கு பின்னாடி அழிவு இருக்குமா? அதனால் யாரெல்லாம் ஸ்தாபனைக்கு கருவியாக ஆகியிருக்கின்றார்களோ அவர்கள் இப்பொழுது தயாராக இருக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் நேரத்திற்கு ஏற்ப அவர்கள் இப்பொழுது தயாராக இருக்க வேண்டும். இதுதான் பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். தந்தை பிரம்மா அர்ஜுனராகினார். அவர் ஒரு எடுத்துக்காட்டாகினார் இல்லையா? அதனால் அதே முறையில் தந்தை பிரம்மாவை பின்பற்றுபவர்களும் இந்த முறை தந்தை பிரம்மாவை பின்பற்றுபவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களையே நீங்கள் பாருங்கள், நேரத்தை பாருங்கள். பாப்தாதா உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்காலத்துல நீங்க எல்லாரும் பிராமண ஆத்மாக்கள், நீங்க எல்லாருமே தேவதைகள் ஆக போறீங்க. அதனால உங்களுடைய உணர்வுல ஒரு கருவியாக இருக்கும் உணர்வு இருக்க வேண்டும். பணிவுத்தன்மை என்பது இருக்க வேண்டும். அதனால நீங்க இந்த இரண்டு வார்த்தைகளையும் கீழ்ப்போடிட வேண்டும். பணிவுத்தன்மை மற்றும் கருவியாக இருப்பது. இதை செய்வதன் மூலம் நான் என்ற உடல் உணர்வு முடிந்துவிடும். என்னுடைய என்ற அந்த உணர்வும் முடிவுக்கு வந்துவிடும். நான் ஒரு பணிவான இயல்பை உடைய கருவி ஆத்மா. எந்த அளவிற்கு நீங்கள் பணிவுடையவர் ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் அதிகமான மரியாதையை பெறுவீர்கள். ஏனென்றால் பணிவோடு இருப்பவர்களை அனைவரும் நேசிக்கிறார்கள். நீங்க அன்பு செய்யப்படும் போது, நேசிக்கப்படும் பொழுது தன்னிச்சையாகவே மரியாதையை பெறுகின்றீர்கள். அதனால் ஒரு கருவியாக இருங்கள், பணிவுத்தன்மையோடு இருங்கள். அதன் கூடவே நல்ல ஆசிகளையும் கொண்டிருங்கள். இரண்டு விஷயங்கள் இருக்கு, நல்ல ஆசிகள் மற்றும் தூய உணர்வுகள். நீங்கள் ஒரு கருவியாக இருக்கின்றீர்கள், பணிவுத்தன்மையோடு இருக்கின்றீர்கள், அனைவருக்காகவும் நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருக்கிறீர்கள். யாரு எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் பணிவுத்தன்மையோடு ஒரு கருவியாக அனைவருக்காகவும் அனைத்து சூழ்நிலைகளிலும் நீங்கள் நல்ல ஆசிகளை உடையவர்களாக இருக்கும்போது அது அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கும். அந்த சூழலினால் உங்களுடைய அதிர்வலைகளின் மாற்றம் அடைவார். உங்களால மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்க முடியும். பாபா என்ன பார்க்கிறார், விரும்புறார் அப்படின்னா நாம் சர்டிபிகேட் வாங்கணும். எல்லார்கிட்ட இருந்தும் இறை குடும்பத்துல இருந்து திருப்திங்கிற சான்றிதழை நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் வாங்கணும் இறை குடும்பத்துல. அப்போ பாபா ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறார். நம்மளுடைய எல்லா ரெக்கார்டும் பாபாட்ட இருக்கு. நம்மளுடைய முயற்சிகள், நாம் செய்யும் சேவை, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய விசேஷத்தன்மைகள் எல்லாமே பாபாவுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் நாம் பாபாவை வெளிக்கொண்டு வர வேண்டும். பாபாவை நம்ம முன்னால கொண்டு வரணும். பாபா உங்களோட இருக்கும்போது நீங்க தொடர்ந்து முன்னோக்கி போவீங்க. அப்போ பாபா சொல்றார், நீங்க களைப்படையாதீங்க, மனசோர்வடையாதீங்க. சோ முதல்ல என்ன ஆகும்? சோர்வு அப்படிங்கிறது மனசுல வரும். ஓ, நிறைய செய்யணும், இது எப்படி செய்யறது அப்படின்னு மனதுல ஃபர்ஸ்ட் அந்த களைப்பு தன்மை வரும். இப்ப மனம் அப்படி சோர்வா இருந்துச்சுன்னா ஸ்தூல அளவுலயும் நீங்க ஒரு களைப்பானதை உணர்வீங்க. அப்போ நாம ஒரு திடமான சங்கல்பம் வைக்கணும். எப்போதுமே உண்மையான யோகி யார் அப்படின்னா
क्योंकि அவர் योगी है तो உண்மையான सहयोगी है, யோகியினுடைய और அடையாளம் योगी என்னன்னா नहीं है அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பவர்கள். ஹிந்தில யோகி तो हर சகயோகி एक அப்படின்னு छोटी हर बात சொல்றோம். அப்போ योग से ही आ जाती है। சகயோகி அப்படின்னாக்க योग से ஒத்துழைப்பு योग्यताएं, கொடுக்கக்கூடியவர்கள். योग தீதி से இந்த ரெண்டு सहयोग, வார்த்தைகளையும் சொல்றாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி तो சப்தம் इसलिए இல்லைங்களா? टेंशन யோகி किस बात का சகயோகி. है। நீங்க பாபாவின் योग தொடர்புல से இருக்கும்போது உங்களால जितना योग ஒத்துழைப்பு पे टेंशन கொடுக்கக்கூடிய ஒரு देंगे தகுதி உங்கள்கிட்ட तो இருக்கு. சோ ऑटोमेटिकली உங்களுடைய யோகத்தில் நீங்க கவனம் வைங்க. உங்களுடைய सहयोगी யோகம் எந்த அளவுக்கு मिलेंगे और சக்திசாலியாக இருக்குமோ அந்த गुरु அளவுக்கு रहेंगे। உங்களால் ஒத்துழைப்பை கொடுக்க आप खुद முடியும். महसूस ஒத்துழைப்பு करेंगे, கொடுக்கும் पहले ஆத்மாவாக मुझे ये नहीं आता था, अब तो ஆகிவிடுவீர்கள். ये भी आता है, ये नहीं இது आता था, अब உங்களுக்கு तो ये भी ரொம்ப முக்கியம். ஏன்னா सीखते யோகம் தான் जाएंगे। நமக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் நிறைய படிக்கிறேன், जितना முன்னாடி जितना எனக்கு இது தெரியல, இப்ப இது योग எனக்கு उतना தெரியும். सहयोग, उतना இப்படிப்பட்ட योग्यता। எண்ணங்களை நீங்க கொண்டிருப்பீங்க. எந்த அளவு யோகம் பண்றோமோ அந்த அளவிற்கு ஒத்துழைப்பு इसलिए நம்மளால सभी इसी கொடுக்க पर ही முடியும். अटेंशन நம்மளுடைய दें, கொள்ளளவு सभी அதிகரிக்கும் सर्वोत्तमत्व யோகம் प्राप्त செய்யறதன் மூலம். जाएंगे। நம்மளால எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கறது बाबा रानी அதிகரிக்கும். அதுதான் கொள்ளளவு, छोटा यज्ञ கெப்பாசிட்டி. रचा, दो இப்போ நாம हफ्ते से பாபாக்கு ज्यादा हो போக் गए, வைப்போம். பாபா நமக்கு இந்த யஜ்யத்தை உருவாக்கி निर्विघ्न चलता இருக்கின்றார். रहा, सबकी तरफ के सबके सहयोग से। 2 வாரத்திற்கு மேலாக எந்த தடைகளும் இல்லை. तो सभी எல்லாரும் ஒத்துழைப்பு धन्यवाद கொடுக்கறாங்க இந்த देंगे। காரியத்துல. நம்ம எல்லாரும் பாபா लेकिन கிட்ட अब போவோம், सबको பாபாக்கு நன்றி சொல்வோம். बाबा की तरफ से அதன் கூடவே जरूर धन्यवाद मिलेगा। पीसफुल பாபா निवासी உங்களுக்கும் सभी நன்றி கூற 11 बजे போகின்றார். लगा रहे हैं, பீஸ் வில்லேஜ் நிவாசிஸ் அங்க बाबा இருக்கிறவங்க जरूर उनको எல்லாருக்குமே பாபாவும் தேங்க்ஸ் சொல்ல अच्छी போறார். तरह से दृष्टि சோ से நம்ம எல்லாரும் भरपूर சேர்ந்து करेंगे। பாபாக்கு இப்போது போக் படைக்க போகின்றோம். அதை உணருங்கள். பாபா உங்களை நிரப்புவதான உணர்வுகளை கொண்டிருங்கள். பாபா அவருடைய திருஷ்டியின் மூலம் अव्यक्त உங்களை मुरली நிறைக்கின்றார் रिविजन என்ற உணர்வுகளை கொண்டிருங்கள். 1969 से அவ்யக்த முரளி ரிவிஷன் ज्ञान के रत्न 1969 और முதல் स्मृति के ஞான रत्न ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். ओम शांति। अव्यक्त वाणी, तारीख है 26 अक्टूबर 1975। विकारी देह முரளி रूपी தேதி सांप அக்டோபர் से 26, सारी 75. कमाई खत्म। விகா कोई भी देहधारी में விகாரமான स्वप्रकाश से உடல், அதை பாம்பு, वह அதை कर्मों से நாம் त्रस्त அனுமதித்தோம் என்றால் முழு इस विकारी வருமானமும் देह முடிந்துவிடும். रूपी सांप को टच करना நாம் अर्थात ஏதாவது ஒரு अपनी की हुई अब तक की कमाई को உடலில், खत्म அதாவது करना மனிதர்களில் है। நாம் சிக்கிக் கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய चाहे எண்ணங்கள், कितना भी செயல்கள் ज्ञान का எல்லாம் अनुभव हो இந்த விகார या लाख உடலினுடைய ஒரு 12 பாம்பு शक्तियों की प्राप्ति का தொடுவதைப் போல अनुभव ஆகிவிடும். किया हो अதாவது நம்முடைய या வருமானம் அனைத்துமே ज्ञानवान முடிந்துவிடும். धर्म இதுவரை से நாம் சேர்த்திருந்த सेवा எல்லா की हो, வருமானமும் முடிந்துவிடும். அதனால் लेकिन எப்படிப்பட்ட सर्व प्राप्तियां ஞானத்தினுடைய इस அனுபவம் देह உங்களுக்கு रूपी सांप இருந்தாலும், टच அல்லது करने எவ்வளவு से பெரு பேறுகளை நீங்கள் உங்களுடைய इस நினைவின் सांप மூலம் के அனுபவம் विष के செய்திருந்தாலும், कारण जैसे எவ்வளவு विष சேவை நீங்கள் இந்த मनुष्य को உடலின் खत्म மூலம், कर देता மனதின் है, மூலம், செல்வத்தின் மூலம் वैसे செய்திருந்தாலும், ही உடல் என்ற यह அந்த सांप भी பாம்பினால் நீங்கள் अर्थात தொடப்படும் देह போது में फंसने உங்களுடைய का विष பாம்பு, அந்த सारी कमाई को பாம்பினுடைய விஷம் खत्म कर என்பது எப்படி देता ஒரு है। மனிதரை உடனடியாக பாம்பு கடித்த पहले உடனேயே की हुई முடித்து விடுமோ, कमाई के அது போல रजिस्टर को இந்த काला சேகரித்த दाग வருமானம் लग जाता அனைத்துமே है, முடிந்துவிடும். உடல்ல நாம जिसको சிக்கிக்கிட்டோம் मिटाना அப்படின்னா, बहुत मुश्किल है। யாருடைய जैसे योग உடல்லையும் अग्नि पिछले அப்போ पापों को நம்மளுடைய भस्म ரெஜிஸ்டர்ல करती है, ஒரு கருப்பு वैसे यह புள்ளி विकारी விழுந்து भोग விடும். भोगने के அதனால लिए உங்களுடைய पिछले पुण्य யோகனுடைய को भस्म எரித்து कर விடுகிறதோ देती அது है। போல விகாரங்கள்ல நாம इसको साधारण ஈடுபடுறோம் बात அப்படின்னா नहीं समझना। அது எல்லாத்தையுமே यह எரித்து 5वीं விடும். मंजिल से गिरने की बात அது है। இதுவரை நீங்கள் செய்த எல்லா புண்ணியமும் कई அதுல बच्चे अब तक எரிஞ்சு போயிடும். அதனால अविवेक இதை बुद्धि और ஒரு சாதாரண संस्कार वश விஷயமாக நினைச்சிடாதீங்க. इस இது बात को ஒரு बड़ी भूल व पाप சாதாரண कर्म விஷயம் नहीं இல்ல. இது समझते 5வது हैं। மாடியிலிருந்து கீழே விழறது போல वर्णन ஒரு भी விஷயம். ऐसा साधारण रूप இப்பொழுது लेकर के கூட हैं நிறைய कि मेरे குழந்தைகள் से 4-5 बार यह சமஸ்காரத்தினுடைய हो गया,
आगे பாதிப்பினால் नहीं சா करूंगा। கவனக்குறைவோடு இருக்கிறாங்க. मरते के அவங்க समय भी சில पश्चाताप का விஷயங்களை हृदय न होता, சரியா जैसे புரிஞ்சுக்கிறது साधारण இல்ல. समाचार அதனால सुन रहे हैं। தப்பு செய்யற பாவத்தை செய்யறாங்க, ரொம்ப अगर वे கடினமான लक्ष्य தப்பை செய்யறாங்க. रखते हैं அப்ப சாதாரண कि यह முறையில तो அவங்க होता சொல்றாங்க, ஒரு ही है, பெரிய தப்பை 4 அல்லது 5 முறை मनोबल तो செய்துவிட்டு बहुत இதை ऊंचे हैं। திரும்ப எதிர்காலத்துல செய்ய अभी மாட்டேன் அப்படின்னு यहाँ சொல்றாங்க. कैसे होगा, இப்போது கூட பேசுவது लेकिन फिर भी அப்படின்னா அது சாதாரண விஷயம் आज அல்ல. ऐसे நம்மளால நம்முடைய पापा இலக்கை पूर्ण அடைய त्याग முடியாது. की ஆனால் ग्लानि பாப்தாதா करने உங்களுக்கு वालों को ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு बाप दादा எச்சரிக்கையை वार्निंग பாவகரமான देते हैं ஆத்மாவிற்கு கொடுக்கிறார். कि आज அவங்க जिसने भी ஞானத்திற்கு ஒரு इस गलती இழுக்கையும் को கொண்டு வருகிறார்கள். कोई भूल समझकर இந்த ஒரு यदि मिटाया தவற்றை है நீங்கள் तो ஒரு बहुत कड़ी மிகவும் सजा के மோசமான अधीन தவறு की அப்படின்னு நினைச்சு நீங்க जाएगी। முடிக்கலைன்னா बार உங்களுக்கு बार மிகவும் अवज्ञा எச்சரிக்கையான, करने அதாவது से சீரியஸான பனிஷ்மெண்ட். ऊंची स्थिति அப்படி तक பனிஷ்மெண்ட் पहुंच नहीं அப்படின்னா உங்களுக்கு सकेंगे। ஒரு தண்டனை என்பது प्राप्ति கிடைக்கும். करने वालों की लाइन के बजाय தொடர்ந்தும் நீங்கள் पश्चाताप करने वालों की கீழ்ப்படிவற்றவர்களாக लाइन खड़ी இருக்கும்போது होगी। உங்களால் உங்களுடைய மேன்மையான ஸ்திதியை அடைய முடியாது. आगे की मुरली அப்பொழுது कीर्तन है। எதையாவது ओम பெறுபவதற்காக நின்று शांति। கொண்டிருக்கும் அந்த வரிசையில இல்லாம நீங்க இந்த குற்ற உணர்வோடு இருப்பவர்களினுடைய ஒரு லைன்ல நீங்க நிற்பீங்க. அம் அப்போ வெற்றியின் குரல் உங்களுக்கு, அழுகையை நீங்க கேட்க மாட்டீங்க. முரளியை நாளை மீண்டும் நாம் தொடர்ந்து கேட்கலாம். Taking everyone's love remembrances that I was pulled and went to Baba to offer bhog to Baba. அனைவருடைய அன்பையும் நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு பாபாவிற்கு Stretched போக் like this, படைப்பதற்காக நான் சென்றேன். like hand of blessing, பாபாவினுடைய ஆசீர்வாத கரங்கள் looking at everyone, இவ்வாறாக இருந்தது. his hand of ஒவ்வொரு blessings towards them. குழந்தைக்காகவும் பாபா ஆசீர்வாதங்களை After a கொண்டிருந்தார். few moments, பாபாவின் ஆசீர்வாத கரம் Baba இவ்வாறு said இருந்தது. that சில நொடிகளுக்கு பின்னாடி each பாபா child சொன்னாங்க, should always ஒவ்வொரு குழந்தையும் keep two things of Baba 2 with you. விஷயங்களை, பாபாவின் One is 2 hand of விஷயங்களை blessing. ஒவ்வொரு குழந்தையும் தன்னோடு Dusra. வச்சிருக்கணும். Second is ஒண்ணு canopy of பாபாவினுடைய protection. ஆசீர்வாத கரம், Because அப்புறம் blessings பாதுகாப்பு and கொடை. protection at this ஏனென்றால் way ஆசீர்வாதமும் will பாதுகாப்பும் make your journey நமக்கு not only அவசியம். free இந்த of நேரத்துல obstacles, நம்மளுடைய but also பயணத்தை தடைகளற்றது full of மட்டுமல்லாமல் attainments.
After few தடைகள் moments, I அற்றதாக said, Baba, மட்டுமாகாமல் I've gone அனைத்து through பெரு all, but பேறுகளையும் accepted both நாம் பெறுவதற்கு இது with உதவி lot of செய்யும். love. பாபா போக் கொடுத்தார். And after மிக that, மிக Baba அன்போடு said பாபா போகை ஏற்றுக்கொண்டார். அதற்கு that பிறகு பாபா சொன்னாங்க, every thought invokes. ஒவ்வொரு எண்ணமும் So whenever you are doing service, ஒவ்வொரு எண்ணமும் உங்களை you need ஆஹ், two things with you. ஒரு விஷயத்தை அழைப்பு செய்கிறது. Baba, ஒவ்வொரு நேரமும் நீங்க சேவை Baba with செய்யும் all போது powers. உங்களுக்கு இரண்டு விஷயங்கள் வேண்டும். So பாபாவும் just பாபாவினுடைய very அனைத்து naturally, சக்திகளும் உங்களுக்கு வேண்டும். this is அதனால Baba's task இது பாபாவினுடைய காரியம் அப்படின்னு to இயல்பான change the world. World முறையில நாம transformation, நினைக்கணும். creating new world is உலகத்தை Baba's மாற்றுவது, task. உலக We are மாற்றம் instruments, ஏற்படுவது, we are புதிய helpers. உலகத்தை படைப்பது, இது So every time பாபாவினுடைய you will காரியம். have நாம் thought, கருவிகள். Baba's task, அதனால invocation, Baba இது will be பாபாவினுடைய your காரியம் companion. அப்படின்னு நாம நினைச்சு பாபாவை நாம ஆவாகனம் அழைக்கும் பொழுது பாபாவினுடைய Every time you சகவாசத்தில் have நம்மால் இருக்க முடியும். Baba's task, Baba ஒவ்வொரு will be முறையும் இது பாபாவின் always காரியம் அப்படின்னு நீங்க Almighty நினைக்கிறப்போ Baba. பாபா சர்வசக்திவான் பாபா அவருடைய Baba சகவாசத்தை நமக்கு all கொடுப்பார். the time watches children, பாபா not only watches but அனைத்து all நேரத்திலும் the time. குழந்தைகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். Baba பார்த்து gives கொண்டிருப்பது மட்டுமில்ல, எல்லா whatever is the need of the soul, நேரத்திலையும் பாபா whatever, அந்த ஆத்மாவிற்கு என்ன whether it தேவையாக is இருக்கின்றோ அதை shoes, whether it கொடுக்கின்றார். is whatever is the need on அது குணமாக spirituality, இருக்கட்டும், Baba fulfills. எது தேவையாக இருக்கோ Because Baba is அங்க the one அந்த ஆத்மாவினுடைய ஆன்மீக பயணத்துல put you on this என்ன journey. தேவையாக இருக்கோ அதை பாபா So கொடுத்து கொண்டே Baba as the இருக்கின்றார். guide is ஏனென்றால் always with you. பாபா தான் இந்த பயணத்துல நம்மை வச்சிருக்கிறார். பாபா Day by நம்முடைய day, கைடாக இருக்கிறார். Baba எப்போதுமே says பாபா our நம்மளோடு efforts இருக்கின்றார். should ஒவ்வொரு become நாளும் more உங்களுடைய easy. முயற்சிகள் அப்படிங்கிறது மிகவும் இயல்பாகவும் It will சுலபமாகவும் ஆகிவிட happen வேண்டும். உங்களுடைய more easily. முயற்சிகள் அது எப்போ Like நடக்கும் with your அப்படின்னா thoughts, நீங்க உங்களுடைய எண்ணங்கள், whether it's the purity, whether it is blessings for the family, from the family, and word Baba will make everything very simple and குடும்பத்திற்கான easy. ஆசீர்வாதமாக இருக்கட்டும். Two things you have to be careful. Not பாபா allow எல்லாத்தையும் ரொம்ப yourself to be சிம்பிளாகவும் influenced ஈஸியாகவும் by வச்சிருக்கணும். circumstances. நாம எந்த The பாதிப்புலயும் stage, வராம இருக்கிறதுல others. நம்மை ஜாக்கிரதையா நாம வச்சுக்கணும். If you see somebody மற்றவர்களுடைய because ஸ்திதியினுடைய of the பாதிப்புலயும் நாம health or வரக்கூடாது. whatever reason, the stage is fluctuating, should not affect you. Because உங்களை everyone வந்து has கர்ம கணக்கின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா experience உங்களுடைய ஸ்டேஜ் வந்து அதிகரிக்கும். different situations. உம், So எல்லாருக்கும் not வெவ்வேறுபட்ட affected அனுபவங்கள் இருக்கு, by சூழ்நிலைகள் இருக்கு. circumstances nor by the stage. சூழ்நிலைகளால் நாம் பாதிப்புல வரக்கூடாது. So Baba said this way, மற்றவர்களினுடைய ஸ்திதியை பார்த்தும் you will be with நாம் Baba, and Baba's blessings will be கூடாது. which will help you இந்த விதத்துல to accomplish நீங்க பாபாவோட இருக்க முடியும். your journey இப்போ பாபாவின் in a ஆசீர்வாதம் very, very உங்களுக்கு உதவி செய்யும். loving and beautiful way. உங்களுடைய உங்களுடைய பயணத்தை முடிப்பதற்கும் அது Said உதவி Baba, செய்யும். we மிகவும் had அழகான அன்பான big வழியில family. உங்களுடைய We பயணத்தை had முடிப்பதற்கு உதவி செய்யும். yagya for 2 weeks and பாபா மிகப்பெரிய குடும்பம் everyone's நம்மளோட cooperation இருக்கிறாங்க. made it 2 வாரம் ஏக்கிய easy சேவைக்காக and நாம இங்கே successful. இருந்தோம். Baba எல்லாருடைய said it will ஒத்துழைப்பின்ல always be ரொம்ப like that. சுலபமாக வெற்றிகரமாக Wherever எல்லாமே நடந்தது. families பாபா சொன்னாங்க together, எப்பயுமே இது அப்படிதான் yagya is இருக்கும் there. அப்படின்னு சொன்னார். Baba என்ன will always bless. குடும்பம் ஒன்றாக இருக்கும்போது And now யஜ்யம் just அங்க இருக்கு அப்படிங்கிறப்ப not only பாபாவினுடைய Baba's ஆசீர்வாதம் blessings, எப்போதுமே இருக்கிறது. but give blessings and இப்பொழுது receive blessings. பாபாவுடைய ஆசீர்வாதத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், ஆசீர்வாதங்களை பெறணும். जाग रजनिया जाग யார் சொல்றாங்க எந்திரிங்க?
என்னுடைய அன்பானவரே எந்திரிங்க அப்படின்னு யாரு சொல்றாங்க? உங்களுடைய புத்தியில அந்த ஒருவர் தான், எல்லையற்ற தந்தை மட்டுமே நம்மை எழுப்ப முடியும். இந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுடைய புத்தியில இருக்கு இல்லையா? அவரை நீங்கள் அன்பிற்கினியவர் என்றும் அழைக்கலாம். ஏன்னார் அவரே பக்தர்களினுடைய ஒரு காதலராக இருக்கின்றார், ஆத்மாக்களுடைய காதலராக இருக்கின்றார். சோ ஆத்மாக்கள் யாரை நினைவு செய்வாங்க? அதன் அடிப்படையில நாம் அனைவரும், நாம் எல்லாரும் அவரை நினைவு செய்யும் காதலிகள். யார் ஒருத்தர் அன்பிற்கினியவரை நினைவு செய்கிறாங்களோ அவர்கள் காதலிகள். அவரை நாம் தந்தை என்றும் அழைக்க முடியும். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், விழித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? நம்ம உறங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏனென்றால் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவரை தான் எழுந்திருங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதனால தந்தை இப்பொழுது வந்து உறங்கிக் கொண்டிருப்பவர்களை விழிப்படைய செய்கின்றார். தந்தை அமர்ந்திருந்து நமக்கு அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க, எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்து எல்லாருக்கும் அவர் விளங்கப்படுத்துகின்றார். நீங்க வந்து உங்களுடைய சந்தோஷத்தை, எப்பொழுதுமே நிலையான இருந்த சந்தோஷத்தை நீங்க வந்து இழந்துட்டீங்க. பல பிறவிகளுக்கான பேறுகளையும் நீங்க இழந்துட்டீங்க. எல்லாத்தையும் இழந்த பிறகு இந்த பிறவியில துக்கத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க. இதனாலதான் நீங்க வந்து சந்தோஷம் இல்லாததால நீங்க உறங்கிட்டீங்க, தூங்கிட்டீங்க. நீங்க ஒரு எப்போதுமே ஒரு நிலையான சந்தோஷத்துல மகிழ்ச்சியில இருந்தீங்கங்கிறது கூட உங்களுக்கு தெரியல, அதையும் நீங்க மறந்துட்டீங்க. அதனால நெடுங்காலத்துக்கு நீங்க உறங்கிட்டு இருக்கிறீங்க. இதுவே உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நித்திரையில இருக்கிறீங்க. அப்போ தந்தை உங்களை எழுப்பி இந்த ஆஸ்திங்கிற விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்றார். தந்தையிடமிருந்து மட்டுமே ஆஸ்தியை பெற முடியும், அப்ப மகிழ்ச்சி ஏற்பட முடியும். அப்படின்னா என்ன? அப்போ நாம மறக்கவும் கூடாது. நாம மறந்துட்டோம், நிறைய நேரம் தூங்குனதால மறந்துட்டோம். இப்ப புது உலகம், புது யுகம் ஸ்தாபனமாகிட்டு இருக்கு. அதனாலதான் தந்தை வந்திருக்கிறார். புது யுகம், சத்யுகம் ஆரம்பமாக போகுது. அப்போ கலியுகத்தை நாம பழைய யுகம்னு சொல்றோம். புது யுகம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன? புது உலகமே வந்தாச்சு. பழைய உலகம் முடிவுக்கு வந்துவிடும், புது உலகம் வர இருக்கிறது. இதைதான் தந்தை சொல்றார். இப்போ நீங்க விழித்துக் கொள்ளுங்கள். அதே புது உலகம் இப்பொழுது சந்தோஷமான உலகம் வர இருக்கிறது. எவ்வாறாயினும் அதற்கு நீங்கள் முதல்ல விழிச்சுக்கணும். அப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதனாலதான் உங்களை எழுப்பிவிடும் இந்த காரியத்தை செய்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். ஏனென்றால் புது யுகம், புது உலகம் வந்து என்ன வேணும்? அதற்கு புது உலகத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இப்ப செய்யப்பட வேண்டும். புது உலகத்திற்கான நாற்று நடப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் மென்மையான காரியங்களை செய்ய வேண்டும். இப்பொழுது நாற்று நடப்பட்டால்தான் அதற்கான வெகுமதியை பின்னாடி நீங்க பெற முடியும். அதை நீங்க பின்னாடி எழுந்தா அதை செய்ய முடியாது. அப்போ நீங்க விழித்தெழணும், மேன்மையான காரியங்களை செய்யணும். இந்த காரியங்களின் அடிப்படையிலேயே உங்களுடைய பிராப்தி என்பது அவ்யக்தி பரிவார், ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. Practice being in the stage of ஆத்ம soul உணர்வு ஸ்திதியில் consciousness, இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். Become அகநோக்கில் இருப்பவராகுங்கள். the cooperation அமைதி of மற்றும் peace சக்தி and power. என்னும் ஒத்துழைப்பு. Constantly have எல்லையற்ற an ஆத்ம unlimited உணர்வு soul பார்வையையும் conscious vision சகோதரத்துவ and an மனோபாவத்தையும் attitude of சதா உங்கள் brotherhood in உறவு your முறைகளில் relationships, கொண்டிருப்பதுடன் and ஆத்மாக்கள் also have good அனைவருக்காகவும் wishes for all நல்லாசிகளையும் souls. கொண்டிருங்கள். And அப்பொழுது you will நீங்கள் definitely நிச்சயமாக receive the அதன் fruits of பலனை that. பெறுவீர்கள். ஆகவே Therefore, முயற்சி do செய்வதில் not get tired of களைப்படையாதீர்கள், making effort. மனம் தளர்ந்து Do விடாதீர்கள். not become உங்கள் disheartened. புத்தியில் நம்பிக்கையை கொண்டிருந்து Let your intellect எனது have என்னும் faith உணர்விலிருந்து and become பற்றற்று இருங்கள். detached
from the நீங்கள் consciousness தொடர்ந்தும் of mind, ஆத்மாக்களுக்கு அமைதியும் and you will சக்தியும் continue to என்னும் give ஒத்துழைப்பு souls the cooperation of peace and power. Om Shanti. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today's day 6. Practice being in the stage of soul consciousness. Become introverted. Today's topic, the cooperation of peace and power. Now we will listen to Mohini Didi. Om Shanti. Happy Sadguruvar to everyone. அனைவருக்கும் சத்குரு தின வாழ்த்துக்கள். அமைதி மற்றும் சக்தியின் ஒத்துழைப்பு இன்றைய Give தலைப்பு. very few but good powerful signals ஆனால் பாபா நமக்கு to have மிகவும் always சக்திசாலியான சிக்னல் in front கொடுக்கின்றார். of you. எப்பொழுதும் Baba's நம்ம முன்னால நம்ம என்ன blessings, வச்சிருக்கணும்? பாபாவுடைய ஆசீர்வாதம், Baba's canopy of பாபாவுடைய protection, பாதுகாப்பு குடையை நாம வச்சிருக்கணும். and every thought has power to ஒவ்வொரு impact. ஒவ்வொரு எண்ணமும் நமக்கு So when you want to பாபாவை service, அழைப்பதற்கான சக்தி இருக்கிறது. always நாம் remember சேவை செய்யும் போது எப்போதும் நாம Baba's ஞாபகம் வச்சுக்கணும், இது பாபாவின் So காரியம். bringing Baba, அப்போ Baba's நீங்க presence, பாபாவை கொண்டு வரீங்க Baba's இல்லையா? presence. பாபாவின் காரியம்னு நினைக்கிறப்போ பாபா My வரீங்க. feeling actually were as if என்னுடைய உணர்வுகள் என்னவாக இருந்தது inside அப்படின்னா, Baba's blessing was that your journey will be very easy, free from obstacles. But also Baba knows that it's critical time, no? Because what people are doing now, countries, leaders, is only business of sharing weapons. That's the biggest business now. I don't know, somewhere that who has maximum of these kind of bombs, who has maximum, you know. And then when any war begins, as there are ஒரு few போர் going on, அப்படிங்கிறது right? நிறைய நாளா பல You இடத்துல feel போர் good நடந்துகிட்டு because இருக்க this is the உலகத்துல old ones. Their old stock can be used, right? அவங்களுடைய So they are பழைய happy. போர் ஸ்டாக் எல்லாம் Their old முடியுது stock அப்படின்னு can அவங்க be used, சந்தோஷமா right? இருக்கிறாங்க. And ம். they are getting more sophisticated, advanced நிறைய இன்னும் ரொம்ப weapons. அட்வான்ஸ் லெவல்ல That's இருக்கிற what's போர் happening. கருவிகளை அவங்க And we வாங்குறாங்க. know that இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. worldwide நமக்கு தெரியும் leadership உலகம் also will be முழுக்கவே more for money, for power, for பணத்திற்காகவும் பதவிக்காகவும் accumulating. தான் பதவியில மக்கள் Very few are able இருப்பாங்க. to think about சில பேர் helping மட்டுமே their people. அவங்களுடைய நாட்டினுடைய Helping ஜனங்கள் others. நல்லா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி சிந்திப்பாங்க. So it's மற்ற very எல்லாருமே அவங்களுடைய பதவியை பற்றி But இப்படிதான், when பணத்தை Baba பற்றி இப்படிதான் சிந்திப்பாங்க. இப்படிப்பட்ட says நிலையில தான் இன்றைக்கு உலகம் that இருக்கு. circumstances பாபா should என்ன affect சொல்றார்? சூழ்நிலைகள் நம்மை try to பாதிப்படைய avoid, try to செய்யக்கூடாது. avoid, இது not have நடக்கும், these அது thoughts, நடக்கும், இப்படிப்பட்ட எண்ணங்களை nor நாம as வைக்க வேண்டாம். stages. No, everyone அதன் goes through கூடவே different stage. எல்லாரும் ஒவ்வொரு விதமான We shouldn't ஸ்திதியில get இருக்கிறாங்க affected by ஒவ்வொரும். that also. அதனாலையும் மற்றவர்கள் ஸ்திதியினாலையும் நாம் Sometimes it பாதிப்படையக்கூடாது. does happen, you think சில நேரங்கள்ல this நடக்குது one has இல்லையா? been அது making effort for ம், 40 years. இவங்க 40 50 years, வருஷத்துக்கு but முயற்சி now பண்ணிட்டு what is இருக்காங்க. happening to that ஆனா soul? பாருங்க அந்த ஆத்மா இப்ப என்ன So it நடக்குது could affect அவங்களுக்கு your state அப்படின்னு. also. அது இப்படி நீங்க So சிந்திச்சீங்க constantly பாத்தீங்கன்னா அது உங்களுடைய ஸ்திதியை protected by பாதிக்கும். all these influences. சோ இந்த பாதிப்புல எல்லாம் இருந்து Until என்னை நான் Baba with us. பாதுகாப்பாக வச்சுக்கணும். So பாபாவை it's நம்மோடு very நாம் clearly வைத்திருக்கணும். that
மிக மிக அழகான ஒரு விஷயம். எல்லா ஆதரவும் பாபா நமக்கு கொடுக்கின்றார். We are not only Baba's children, but நாம் His பாபாவினுடைய children குழந்தைகள் with மட்டும் the இல்லை, instruments. நாம் So Baba கருவிகளாகவும் is இருக்கின்றோம். responsible for சோ us, பாபா தான் நமக்கு பொறுப்பு இல்லையா? but then we need to have, ஆனா how do we receive நாம that எப்படி what Baba அதை is giving depends பாபா on கொடுப்பதை நாம் our எப்படி love. பெறுகின்றோம் அப்படிங்கிறது நம்மளுடைய தூய்மையை பொறுத்த விஷயம். And then Baba is using word cooperation because பாபா ஒத்துழைப்புங்கிற in this வார்த்தையை time within the பயன்படுத்துறார். family, ஏன்னா இந்த நேரத்துல what குடும்பத்திற்கு is உள்ள required is என்ன cooperation. அவசியமாக We இருக்கு do not அப்படின்னா donate within ஒத்துழைப்பு. the family. ஃபேமிலிக்குள்ள நாம தான தர்மங்களை We செய்து donate கொள்வதில்லை. வெளியில others. இருக்கிறவங்களுக்கு தான But தர்மம் as செய்றோம் soon நாம. as you ஆனா notice நாம someone is குடும்பத்துக்குள்ள struggling, ஒத்துழைப்பு, யாரோ whatever, ஒருத்தர் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, give cooperation, எதுவாக peace இருந்தாலும் and power. அவர்களுக்கு அமைதி மற்றும் And that's சக்தியினுடைய called Mansa ஒத்துழைப்பை Seva. கொடுங்க. இதைதான் மன்சா சேவா And அப்படின்னு சொல்லப்படுது. the credits which you get, the income உங்களுக்கு which you அதுக்காக earn கிடைக்கிற வருமானம் is unlimited in that. எல்லையற்ற வருமானம். Cooperation on spiritual journey to each other. ஒருத்தர் Don't மற்றவருக்கு dispense ஆன்மீக yourself or பயணத்துல give advice. போறப்போ எல்லாருக்கும் நாம் ஒத்துழைப்பு Somebody கொடுப்பது going through மிக that நல்லது. or சில பேர் ஏதோ சில கடினமான if you விஷயங்களை கடந்து cannot do போயிட்டு through இருக்கிறப்போ words, நீங்க தூரமா face to போயிடாதீங்க. face, do through your உங்களால actions. அவங்கள போய் நேர்ல ஒண்ணும் செய்ய Cooperation can முடியாதுன்னா also be எண்ணங்களின் மூலம் through நீங்க your செய்யுங்க. actions. Very nice. சோ ஒத்துழைப்பு The அப்படிங்கிறது எண்ணங்களின் cooperation மூலமாக இருக்க முடியும். of பாபாவினுடைய peace and இஷாரா power. இன்றைக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. அன்பு சக்தி மற்றும் அமைதியினுடைய Peace we ஒத்துழைப்பை எல்லாருக்கும் understand, கொடுங்க அப்படின்னு பாபா power சொல்றார். also. Constantly, now from where power will come? Constantly have unlimited soul conscious vision in such a way that ஆத்ம உணர்வு even whatever any soul is பாவனை going நாம through, வச்சிருக்கணும். they go beyond. They get relief, they get liberated. அந்த பார்வையை நீங்க Constantly வச்சிருக்கிறதுனால unlimited மற்றவர்கள் அப்பாற்பட்ட soul ஸ்திதிக்கு conscious போவாங்க. vision. எல்லையற்ற ஆத்ம And உணர்வு that பார்வையை attitude of கொண்டிருங்க. brotherhood in your அப்புறம் relationships. சகோதரத்துவ மனோபாவத்தை உங்களுடைய And உறவு முறையில also வச்சிருங்க. have good wishes அதன் for கூடவே all the நல்ல souls. ஆசிகளை, அனைத்து ஆத்மாக்களுக்கும் நல்ல ஆசிகளை வச்சிருங்க. Receive, Bible says you will definitely receive the fruit of that. நீங்கள் Therefore, நிச்சயமாக அதனுடைய பலனை பெறுவீர்கள். அதனால் do not be tired of making effort. How long, how முயற்சி long? செய்வதில் So many years. கலைப்படையாதீர்கள். Do not எவ்வளோ become நாள், disheartened. எவ்வளோ நாள், எத்தனை வருஷம், அதனால Let நீங்க your intellect மனசோர்வும் have அடைய faith வேண்டாம். உங்க புத்தியில and நம்பிக்கை become இருக்கட்டும். detached. From the பற்றற்றவராக consciousness of ஆகுங்கள். mine, and you will continue to give என்னுடையது souls என்ற உணர்விலிருந்து விடுபட்டிருங்கள். அப்பொழுது cooperation, நீங்கள் peace and ஆத்மாக்களுக்கு power. அமைதி This is how மற்றும் yesterday Baba சக்தியினுடைய ஒத்துழைப்பை கொடுக்க how we முடியும். can serve within the family is giving cooperation of குடும்பத்திற்குள்ள நம்ம எப்படி சேவை peace செய்யலாம் and power. அப்படிங்கிறத பத்தி பாபா இன்றைக்கு சொல்லி So இருக்கிறார். when you அமைதியும் are living சக்தியினுடைய alone, ஒத்துழைப்பையும் நம்ம குடும்பத்துக்குள்ள நாம கொடுக்கணும். not many. எத்தனை பேர் இன்றைக்கு கிளம்புறீங்க? Okay, how many will be staying? எத்தனை பேர் இங்க இருக்க போறீங்க Going மேற்கொண்டு? Saturday. Yeah. No, it's only we need to know because our mothers also. How many are leaving kitchen walas? I know tomorrow a lot of them because they left their homes to be. கிச்சன்ல சேவா பண்றவங்க எல்லாம் நாளைக்கு கிளம்புறாங்க. இன்னும் அவங்க எல்லாம் அவங்க வீட்டை விட்டு 2 வாரமா இங்க சேவா பண்ணிட்டு இருக்காங்க. So this might be collectively our last evening. இது நம்முடைய எல்லாரும் சேர்ந்து இருக்கிற கடைசி இரவாக இருக்கும். Yeah. See, this evening
A Vyakti Parivar meditation begins at 6. There were 70, 80 of them. They are alone. They like no long when they sit. And 6 then, மணியிலிருந்து அவ்யக்தி 7 பரிவார் to 7:30, we all தியானம் ஆரம்பிச்சிரும். 70 80 பேர் வந்து whatever அதுல signal டெய்லி யோகா பண்ணுவாங்க. அதன் பிறகு என்ன சிக்னல் நம்ம என்ன நிகழ்ச்சி இருக்கோ அதை செய்யறோம் அவ்யக்தி பரிவார்ல. Oh, it's noise from AC. It was so cold and now it is hot. Mhm. So are you all going happy, content? Mhm. நீங்க எல்லாரும் திருப்தியாக சந்தோஷமாக திரும்பி போறீங்களா? So what Kalaban needs, Okay. Kalaban said they need blessings of everyone, right? Because now Peace Village is like mother, right? Next door properties, lot of attention will go there. You have a small management. பிளஸிங்ஸும் வேணும் அப்படின்னு கலாதேதி Yes, Ram Prakash is preparing. We have to get permit step by step. பீஸ் வில்லேஜ் Inside road permit, then this, then permit, So we ராம் work with the பிரகாஷ் town. பாய் அதுக்கு புது இடத்திற்கு தேவையான So we விஷயங்களை will எல்லாம் some செய்துட்டு parts இருக்கிறாரு. dedicated. Okay. கட்டடங்கள் தயாராக இருக்கும். and Om Shanti Bhakti Parivar. First of all, I'd like to thank பெண் வந்து தீதிய Krishna for having இன்டர்வியூ பண்ண போறாங்க. we enjoyed தீதி உங்களுக்கு ரொம்ப நன்றிகள். and all the time you gave us, not only throughout Bhakti Parivar, ரொம்ப but our meetings, so நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப present. So I think it's been a very, very சிறப்பாக இருந்தது. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க மொய்ரா பெண். So I wanted to ask you something about regarding today's blessing when Baba is இன்றைய saying ஆசீர்வாதத்தை பத்தி நான் உன்னை கேட்கணும்னு நினைக்கிறேன். and putting கருணை aside ego and doubt, நிறைந்தவராகி whatever weaknesses someone has or mistakes that they have made. Sorry. எந்த ஒரு பலவீனத்தையும் by being நீங்க merciful, யார்கிட்ட we இருக்கிற will ஒரு be பலவீனத்தை கருணை நிறைந்த உணர்வுகள் வச்சு வச்சிருங்க. So can you explain a little கருணை bit what he means by கன being love for கருணை me? உள்ளம் இருப்பதன் மூலம் உங்களால் So by being அன்புடையவராக இருக்க முடியும். merciful and putting aside ego and doubts about anyone's weaknesses, யாருடைய பலவீனத்தை பற்றியும் இருக்கும் for கவலைகள் love அல்லது and our doubts, forgiveness குழப்பங்கள் would இதையெல்லாம் வந்து successful தனியா process. வச்சிடணும்னு இன்னைக்கு ஆசீர்வாதத்துல பாபா சொன்னார். அதை பத்தி One time in தீதி வந்து இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? if you have in your mind எப்படி அதன் anyone's மூலம் weakness, நம் பாபாவுடைய that soul இறை will not be சேவைக்கு able to வெற்றி feel sustenance from you. கொண்டு வர முடியும் அப்படின்னு If you have கேட்கிறாங்க. weakness with ஒரு anyone சில in your பாபா mind, சார் உங்களுடைய மனதில everyone யாருடைய trying to பலவீனத்தை sustain நீங்க you, வச்சிருந்தீங்க that soul அப்படின்னா will not feel it. அந்த So ஆத்மாவால there is, உங்களிருந்து even though we are பராமரிப்பை ready for அனுபவம் செய்ய healing or முடியாது. anything, but sometimes we யாருடைய don't know. பலவீனத்தை அதுவும் நம்ம So மனசுல there நாம is வச்சிருந்தோம் maybe a few அப்படின்னா things அந்த that soul cannot ஆத்மாவிற்கு heal. நீங்க எந்த பராமரிப்பு The way what உங்களால Baba அது says, பெற let Baba முடியாது. say it. இப்ப நம்ம I shouldn't படிக்கிறோம் admit எதுவாக இருந்தாலும் சில நேரத்துல the அண்டர்லைன் feeling பண்றோம். soul. இந்த No, like ஆத்மா I think it அப்ப was யாரையாச்சும் குத்திக்கு நம்ம everyone. முரளியில பண்ணோம்னா அது If கூட you தூய்மை notice இல்லை some இல்லை இல்லையா? weakness, then you Baba explains and we underline that. என்னுடைய We need to do உடல்கள் that. எல்லாம் பாபாவின் முரளிக்கும் So what is required மற்றவர்களுக்கும் these நடுவில் days is lot of love. நீங்க The யாருடைய doubts பலனேஜன் come பார்த்து next வச்சிருக்கீங்க after அதை that சொல்லும்போது love. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதை முரளியில் We அண்டர்லைன் don't think பண்ணுவோம். so அதெல்லாம் much. செய்யக்கூடாது. ஏன்னா அது தூய்மையற்ற தன்மை. இந்த Yeah, so நாட்கள்ல we என்ன follow தேவையா these இருக்கு things அப்படின்னா and நிறைய everyone அன்பு has to வேண்டி இருக்கு. follow அதன் Shema கூடவே அன்பு system, சொன்ன அதே rules, நேரத்துல regulations, right? And whenever anyone becomes Nivasi, uh, there are certain rules. You have to attend Murli class. You have to do Amrit Vela.
because people could be very comfortable and say, it's all right. I sit in my room, but also to do collective Amrit Vela. Like we have not certain, lot of system, rules, regulations, but there are some from time to time they're not able to follow. We try to find out what is the reason and why you are not able to do this or not come to Murli class, or because நீங்க what ஏன் முரளி happens கிளாஸ்க்கு வரல gradually, அப்படின்னு that's why நாம we நிறைய have கேட்குறோம். stage. அப்ப என்ன பண்ணுவோம், அவங்க வராமலே இருந்து தனியா இருந்து So we அப்படியே அவங்க try to ஸ்டேஜும் ஒரு facilitate மாதிரி ஆயிடும். everything. ஆனா நாம அவங்களுக்கு உதவி One thing செய்யணும், is எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்றதுக்கு. I learned from Mama. ஒரு விஷயம் மம்மா கிட்ட இருந்து that நான் என்ன she கத்துக்கிட்டேன் அப்படின்னா, call that person or that மம்மா person வந்து call அவரை Mama. வந்து கூப்பிடுவாங்க, இல்ல Mama மம்மா will கிட்ட say, அவங்கள வந்து அனுப்புவாங்க. you had been so மம்மா good, சொல்வாங்க, you had been இந்த also விஷயத்துல good. நீங்க இவ்வளோ நல்லா But இருந்தீங்க, if இந்த you can pay விஷயத்தையும் அவ்வளோ நல்லா attention to பண்ணீங்க, these two things, ஆனா இந்த 2 விஷயத்துக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் I கவனம் realized கொடுத்தீங்க sometimes அப்படின்னா, that நானும் கூட என்ன I உணர்ந்தேன் could have அப்படின்னா, said this thing, நான் வந்து recorded இந்த that விஷயத்தை சொல்லி positivity இருக்கலாம். to invoke that positivity, and அந்த especially அந்த விசேஷத்தன்மையை, அந்த ஆக்கப்பூர்வமான so I தன்மை think அந்த that ஆத்மால when வரணும் there is அப்படின்னு நான் love, there சொல்லியிருப்பேன். is mercy. எங்க அன்பு Then the இருக்கோ, way you கருணை say இருக்கோ, it அப்போ நீங்க அதை will சொல்லும் evoke விதம் in them that அப்படிங்கிறது good qualities, அவங்களுக்குள்ள not நல்ல sorrow, குணங்களை வெளிக்கொண்டு வரும். not dishearten, துக்கத்தை கொடுக்காது, and they say, எந்தவித "Oh, my ஒரு instrument மனசோர்வை loves you." ஏற்படுத்தாது. So என்னுடைய we have love for இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன everyone. பிடிக்கும், So I think நம்ம எல்லார் மேலேயும் combination நாம் of அன்பு goodness, வச்சிருக்கிறோம். love ஆனா and அது ஒரு mercy, காம்பினேஷன், but அன்பு, also we have to be அதன் polite. கூடவே கருணை. அதே நேரத்துல No நாம one is நல்ல those, விதமா பேசணும், even if they are பொலைட்டா serving, they're இருக்கணும். not serving அவங்க Mama, சேவைக்கு அவங்க but வந்திருந்தா கூட அவங்க எனக்கு everyone சேவை has செய்வதற்காக வரல, always their பாபாக்காக reason. அவங்க வந்திருக்காங்க. Volunteering their எல்லாருமே lives for an அவங்களுடைய higher outcome. But வாழ்க்கையை some பாபாவிற்கு might be அர்ப்பணம் serving செய்திருக்கிறாங்க. சில நேரத்துல in நாம some நினைப்போம், kind of way, which is ஸ்- not நாம் very pleasant. நாம So I சரியான always முறையில feel, நடந்துக்கிறது இல்லை. even அதனால you all think for your life, உங்களுடைய we வாழ்க்கைக்காக நீங்க respect எல்லாரும் யோசிச்சு everyone, பாருங்க, எந்த அளவிற்கு all மரியாதை நமக்கு trained கொடுக்கப்பட்டிருக்கு, in a எவ்வளவு way, மரியாதையோடு நமக்கு எல்லாத்தையும் சொல்லி forcing, கொடுத்தாங்க. keep saying it, all this உம், is not ஆனா right. We should நிர்பந்தப்படுத்துது, set திரும்பி up a திரும்பி very சொல்லிட்டு இருக்கிறது, spiritual அதெல்லாம் kind of நல்லா இல்ல. relationship எல்லாமே with Baba. ஆன்மீக உறவு முறையை எல்லார்கிட்டையும் Whatever நாம they are, வச்சுக்கணும். அவங்க highly எப்படிப்பட்டவர்களாக respectful, இருந்தாலும் social, என்னுடைய உறவு sweet, முறை அந்த loving, ஆத்மாவோடு respectful also. ஆன்மீகமானதாக இருக்கணும், மரியாதை Some நிறைந்ததாக lot இருக்கணும். of, um, சில நேரத்துல get upset very quickly. I always சில say, நேரத்துல ரொம்ப somebody said this அப்செட் to me, ஆயிடுறாங்க. upset. I said, well, இது if அப்செட்டா somebody has இருக்காங்க to get அப்படின்னு upset, சொன்னாங்க. there will always be a reason. இப்ப யாராச்சும் If I அப்செட் don't ஆறாங்கன்னா get to நிச்சயமா know அங்க what I'm ஒரு doing, காரணம் இருக்கும். then there is no reason, right? அப்ப நான் So எல்லாமே come back சரியா to the செய்துட்டு virtues, இருக்கிறேன் like I அப்படின்னா, said, அப்போ வெர்ச்சூஸ், பல நல்ல so குணங்களை that you நாம have great சேர்த்து gratitude for பயன்படுத்தணும். அதன் மூலம் sharing. நாம் மற்றவர்களுக்கு, குடும்பத்திற்கு Thank you, சிறந்த Didi. உதாரணமாக இருக்க முடியும். This is திதி Shila சொல்றாங்க, Mama. By listening to மம்மா Gayatri வந்து and Judy's experience of their trip to Karachi, it made alive so ஜூடியும் much how காயத்ரி profound Mama பெண்ணும் was, கராச்சிக்கு how போயிட்டு வந்த brave அந்த she was அனுபவம் எல்லாம் ரொம்ப to நல்லா share இருந்தது. with us, மம்மா but also the எவ்வளவு fact தைரியமாக the இருந்தாங்க அப்படின்னு relationship தெரிஞ்சுக்க between முடியுது. Baba, who was mature, பாபா she was அவ்வளவு a முதிர்ந்த teenager. தன்மையோடு இருந்தார். மம்மா I ஒரு out சின்ன of curiosity, at what டீனேஜர். age was she kind of referred to as the mama? எந்த வயசுல Because being மம்மாவை so மம்மா young, என்று நாம் there was அழைக்க this big ஆரம்பித்தோம். responsibility. Can you share a little bit about எப்ப that? எல்லா Just பொறுப்புகளையும் அவங்க listening to எடுத்துக்கிட்டாங்க. Jagdish's class about Mama. ஜெயந்தி Jagdish, பெண்ணுடைய there are 3, 4 கிளாஸ், classes I was listening. And what ஒரு 2 3 Jagdish கிளாஸ் said, it கேட்டேன். took 7 ஜெயந்தி பெண் years. சொன்னாங்க, Like 7 till இயர்ஸ் 16. ஆச்சு. And she was 16 16 23. வயசுல வந்தாங்க. And Baba 23 said, வயசு you have always ஆகும்போது loved Mama. And she உங்களை accepted மம்மான்னு then. பாபா சொன்னது 23 வயசுல, When Mama மம்மாவோட came to 23 Baba, வயசுல. she was not மம்மா heavy. பாபாட்ட வரும்போது Then அவங்க as God called her Mama, she அவங்க started ஹெவியா இல்ல becoming Mama. உருவத்துல. And மம்மா மம்மான்னு அழைக்க அழைக்க தான் அந்த ரூபத்துல அவங்களுக்கு Jagdiben was மம்மாக்கு அது sharing வந்தது. that
ஜெயந்தி பெண் சொன்னாங்க, brother. ஜெயந்தி பெண்ணும் அவங்களுடைய சகோதரரும் பூனால இருக்கும்போது மம்மா வந்து பூனால இருந்தாங்க, அங்க சந்திச்சாங்க. மம்மா She said சொல்லும் they விதம், never complained to Mama that they don't sit in மம்மா yoga, they don't. ஜெயந்தி பெண் Mama said, சொன்னாங்க, அவங்க I யோகா think செய்ய I can do மாட்டேங்கிறாங்க yoga. பசங்க I அப்படின்லாம் have சொல்லுவாங்க. little children. Jayanthiben said, if Mama would have said, oh, you don't sit in yoga, you should do it, maybe we wouldn't have heard. If you want to be heard, you have to be loveful and respectful. So that was Mama's. சாரி, So it எனக்கு took வந்து 7 years. இன்டர்நெட் After that, சரியா she இல்லை, gave இந்த her, போர்ஷன் as எனக்கு you all know, கேட்கல. she left body at very early age. How much? What was her age? Huh? 48. மம்மா வந்து சீக்கிரமாக 45. உடலை விட்டுட்டாங்க இல்லையா? Because அவங்க I, எல்லாருக்கும் when I தெரியும். came எத்தனை India, வயசு மம்மாக்கு அப்போ மம்மா உடலை விட்ட போது? so Mama, we were together for many years. You should listen to Prakash Vadidari about Mama. She's saying, I am not what I am, பிரகாஷ் but no மணிதாதி one is like Baba. மம்மாவை பத்தி சொல்றதை நீங்க கேட்கணும். They said her memory, her beauty, her singing, her dancing, her sharing யாருமே the மம்மாவை knowledge, போல everything எகியத்துல was இல்லை அப்படின்னு completely different, அவங்களுடைய exceptional. டான்ஸ், மம்மாவுடைய பாட்டு, மம்மா எப்படி ஞானம் So I think we சொல்லுவாங்க, all can be like that. எல்லாமே முற்றிலுமாக வித்தியாசமாக இருந்தது. யாருமே It's not difficult. மம்மாவை போல இல்லை. Actually, when we நாம் came எல்லாரும் India, கூட some of us said, yeah, சிந்தித்து so பார்க்கலாம். night time we have to come after lecture. கஷ்டம் இல்லை இல்லையா? In train நம்ம alone. ஞானத்துல வரும் பொழுது So Didi used to say, just cover your head and ட்ரெயின்ல say, வந்து நாம oh, I am world mother. தனியா போலாம். I am world mother. அப்ப நீங்க Nobody சின்ன can பெண்ணா say இருக்கும்போது will hurt மம்மா you. தீதி, பெரிய தீதி சொல்லி கொடுப்பாங்க, உங்களை வேர்ல்டு மதர், உலகத்தாய்னு நினைங்க அப்படின்னு Yes, and சொல்லுவாங்க. another question I have இந்த is, சின்ன வயதுல இருக்கிறவங்களுக்கு today ராத்திரில தனியா ட்ரெயின்ல போகணும் in our அப்படின்னா meeting of Latin America, we were working on a vision of a renaissance of Latin America and how to reinvent ourselves to take service to another level. And a thought that came was, as was the beginning, so தேவி will be the வந்து end. மற்றும் So what do you envision when we say there's little time? So what உங்களுடைய would be at the end as was at the beginning? இப்போ அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க தீதிட்ட. In Argentina also. தீதி சொல்றாங்க, அர்ஜென்டினால கூட நாம வந்து ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம். In Brazil, I know. பிரேசில்லையும் அந்த மாதிரி நிறைய பேர் பெரிய ப்ரோக்ராம் Even in New பிரேசில்லையும் York, நடந்தது. big programs. நியூயார்க்ல Some கூட of us பெரிய are ப்ரோக்ராம் later. செஞ்சோம். அதன் பிறகு So I think that it will happen, and because நடக்கும், there will be need and பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஏன்னா அதற்கான அவசியம் given in வரும். the ஏன்னா unlimited way. எல்லையற்ற விதத்துல In terms பாபாவுடைய of the செய்தியை yoga, நாம like கொடுக்க the Black வேண்டும். Brothers, 14 years that they were together, what 14 வருஷம் நாம எல்லாம் ஒன்னா look இருந்தோம். like at யஜ்யம் the end? அது வந்து எப்படி கடைசி நேரத்துல அதற்கு steps சமமான ஒரு outside. விஷயம் இருக்குமா There are அப்படின்னு riots, கேக்குறாங்க. what shall do? But வெளியில வந்து கர்ஃப்யூ இருக்கும், போக கூடாது, ரயட்ஸ் நடக்குது அப்படின்னா அது கடைசியில கூட நடக்கலாம். let's do எந்த it. அளவு I இப்ப always நம்மளால say, முடியுமோ அதை at the நாம right செய்வோம். time, we won't be able to do anything. ஒரு நேரத்துல நம்மளுக்கு Whatever we நேரமே have இருக்காது அதை somewhere, செய்வதற்கு, we அதுவாக just இருக்கலாம். ஸோ Mansa எந்த Seva. அளவு நேரம் Baba மீதி keep இருக்கோ அந்த அளவுக்கு preparing நாம் us மன்சா for சேவா Mansa Seva. செய்யலாம். பாபா If you நம்மை ask, மன்சா சேவா செய்வதற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். sister from Israel, இஸ்ரேல்ல இருந்து ஷிரோனா when சிஸ்டர்ட்ட she நீங்க shares கேட்டீங்க her அப்படின்னா experience that அவங்க சொல்லும்போது அவங்களுடைய அனுபவத்தை now, சொல்லும்போது they can't go out much. இப்ப அவங்களால ரொம்ப They வெளியில could போக only share, so முடியாது. they use இஸ்ரேல்ல Bhakti இருக்கிறாங்க. ஸோ regularly. வியக்தி And they பரிவரை can't வந்து go. அவங்க ரெகுலரா யூஸ் So பண்றாங்க. they ஆனா do அவங்க வெளியில Bhakti போய் அவங்களால and சேவை செய்ய travel முடியல. from இஸ்ரேல் one நாட்டுல country to இருக்கிறாங்க, other. அங்க போர் நடந்துட்டு And இருக்கு. அப்போ நிறைய same with பட்டி செய்யறாங்க. Ukraine, if ஸோ you have அதே good நேரத்துல family there. யுக்ரைன், ரஷ்யாவிலயும் அதே So மாதிரிதான். wherever there is any kind of எங்கெல்லாம் வந்து could be இந்த மாதிரி போர் crisis, நடந்துகிட்டு could be இருக்கோ all the time the fear of bombs. எப்போதும் கர்ஃப்யூ இருக்கும், எல்லா நேரத்திலும் பயம் இருக்கும்.
One of the things we were அதனால அவங்க எல்லாம் வெளியில போய் சேவை செய்ய முடியாம வட்டி தான் செய்யறாங்க. ஸோ பாபா முரளியில சொல்லி இருக்கிறார், இந்த போர்க்கருவிகளை எல்லாம் அவங்க வந்து சும்மா சேகரிச்சு வச்சு இல்லை, அவங்க கடல்ல போட்டாங்கன்னா கூட என்ன ஆகும், அது கூட வெடிக்கத்தானே செய்யும். நாம் வீட்டிற்கு போகணும், நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த சேவையை நாம செய்யணும். நம்முடைய மனமாகட்டும் உடலாகட்டும் எல்லையற்ற சேவையை எவ்வளவு முடியுமோ அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே The இருக்க next வேண்டும். question is, one of the things we were looking at today is like we're always thinking how we can bring the family more into the centers in presence, எப்படி வந்து the public. And we know it's all குடும்பத்துல about பிராமண குடும்பத்தை atmosphere. இன்னும் சென்டருக்கு நாம அழைக்க முடியும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். Creating this vision, what the atmosphere was at the beginning when they were in Karachi. இருந்த அந்த சூழல், We know யஜ்யத்தினுடைய there ஆரம்பத்துல was so இருந்த அந்த much சூழல், pain, there was so much danger, yet the நிறைய atmosphere அப்ப was so வந்து vibrant, யஜ்யத்துல so வெளியில வந்து அப்படிப்பட்ட melting. போர் சுச்சுவேஷன் தான் So what இருந்தது, ஆனா is யஜ்யத்துக்குள்ள this அப்படி இருந்தது. driving force ஸோ that அப்படி creates such இருக்கும்போது an atmosphere? There was no அப்படிப்பட்ட ஒரு sun சூழ்நிலையை then, இப்பொழுது நாம் which is உருவாக்க there. வேண்டும். ஏன்னா உலகத்துல பல இடங்கள்ல போர் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா சென்டர்ல அப்படிப்பட்ட சூழலை நாம் உருவாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சிஸ்டர் கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, புது பிராமணர்கள் எல்லாம் வரும்போது நாம யோகாவுக்கு வந்து முரளிக்கு முன்னாடி அரை மணி நேரம்னு சொன்னோம், 15 நிமிஷம் அப்படின்னாச்சு. இப்ப உள்ள நுழையும் போதே முரளி ஆரம்பிச்சிடுது. ஆனா சில விஷயங்கள் யோகம் அப்படிங்கிறது அங்க வந்து ஒரு வாத்தாவரண சூழலை உருவாக்கும். சேக்ரெட் ஸ்பேஸ்னா புனிதமான இடம், புனிதமான இடத்தை வந்து நாம உருவாக்கணும். அப்படின்னா நம்ம நிறைய யோகா பண்ணணும். அப்ப அந்த சூழலுக்குள்ள வந்த உடனேயே அவங்களுக்கு அது இருக்கணும். ஆரம்ப காலத்துல நம்ம செய்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா கொஞ்சம் போக போக நாம வந்து அப்படியே அதெல்லாம் கம்மி பண்ணிட்டோம். ஆனா அப்படி இல்லாம நம்மளுடைய இடங்கள், பாபாவுடைய சென்டர்ஸ் எல்லாம் புனிதமான இடமாக அனுபவம் செய்யப்பட வேண்டும். அது வந்து நிச்சயமாக Today, மற்றவர்கள் this is our வருவதற்கு, aim. அருகே We're வருவதற்கு talking உதவி exactly செய்யும். about that today, about calling Baba's இன்னைக்கு homes like sacred spaces and பாபாவுடைய சென்டர் எல்லாமே doing புனித everything like so ஸ்தலங்களாக that we do அனுபவம் things செய்யப்பட வேண்டும். different, அப்படிப்பட்ட சூழலை நாம் same உருவாக்க disciplines, வேண்டும். but doing them with a lot much ஆனா higher நம்ம எல்லார் level of இடத்துலயும் awareness and வந்து commitment. ஒரே ஒழுக்க கோட்பாடுகள் தான் இருக்கு, ஆனா விழிப்புணர்வின் மூலம் நம்ம செய்யும் பொழுது அந்த இடங்கள் இன்னும் சக்திசாலியாக இருக்கு அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. தீதி சொல்றாங்க, எல்லாருமே வந்து கிளீன் பண்றாங்க, வாஷ் பண்றாங்க. பப்ளிக் ப்ரோக்ராம்ல இருந்து வரும்போது சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதேதான் இப்பயும் நடக்குதாக இருக்கும். சில நேரத்துல நாம அந்த கோட்பாடுகளை கடைபிடிக்கிறதுல கொஞ்சம் லூஸ் ஆயிடுறோம். அப்படி இல்லாம அந்த கடைப்பாடுகளை நாம் சரியாக பின்பற்றும் போது புதுசா வருபவங்களும் அதை பின்பற்றுவார்கள். அப்போ ஒவ்வொரு காரியம் நாம் செய்யும் பொழுதும் அக்யூரேட்டா இருக்கும் போது அந்த இடம் சக்திசாலியான அதிர்வலைகள் நிறைந்திருக்கும். தீதிக்கு நன்றிகள். யாருக்கும் எதுவும் சொல்லணுமா? வேற யாரும் அங்க பட்டியல இருக்கிறவங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? Yolanda from Mexico. Eh? Colombia. Oh, yeah, sorry, Colombia. Any young ones, new ones, any Not நிறைய just the பேர்ட்ட என்னால classes. பேச